அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ழகரம நோக்கிய யூடியூப் சேனலோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் என் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரம் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எழுந்தோன இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இதை பண்ண உடம்புக்கு நல்லது, இதை பண்ணுங்க உங்களோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமான சொல்கள் செயற்பாடுகள் உங்கள் சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும், வீடியோக்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, காலையில் எழுந்தோன பண்ணக்கூடாத 8 விடயங்களை பத்தி உங்களோட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். என்ன அந்த நீங்க பண்ணக்கூடாத 8 விடயங்கள் அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா கையிலையும் எது இருக்கோ இல்லையோ மொபைல் போன் இருக்கு. காலையில எழும்பினோட நாம எல்லாம் பண்ற வேலை வந்து மொபைல் போனை பாக்குறது. இந்த மொபைல் போனை பாக்குறத நீங்க முதல்ல நிப்பாட்டணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, காலையில எழும்பினோட மொபைல் போனை பாத்தீங்கன்னா அந்த மொபைல் போன்ல ஃபீட்ஸையா இருக்கட்டும், சோசியல் மீடியாவை பாக்குறீங்களா இருக்கட்டும், உங்களுடைய நாளை ஈர்த்து விடும். சோ நாள் முழுக்க நீங்க சோசியல் மீடியால இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து அதோட கொண்டு வந்து சேர்க்கும். சோ மனதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களுடைய சோசியல் மீடியாவை காலையில் எழுந்தோம் பார்க்கும்போது அதுலயே 5 நிமிஷம் பார்க்கலாம் நினைப்பீங்க. பட் அது ஒரு 20 நிமிஷமா போகும். அது உங்களுடைய மற்ற காலை கடன்களை தள்ளி போட்டு கொண்டு இருக்கும். இரண்டாவது காரணம், ஒரு காலையில் எழுந்து படுக்கையில மொபைல் போனை பார்க்கும்போது ஒரு சுகாதாரமான ஒரு நிலை கிடையாது. திரும்பி கொண்டு பாப்பீங்க, அந்த பக்கத்துக்கு இங்க திருப்பி பாப்பீங்க, போனை மேல வச்சு கொண்டு பாப்பீங்க. சோ அது வந்து சுகாதாரமான ஒரு போன் பார்க்கும் நிலை அல்ல அப்படின்னு விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். அது உங்களுடைய நர்வ்ஸை டேமேஜ் பண்ணலாம், இல்ல உங்களுடைய கண் பார்வையை மந்தமாக்கலாம் போன்ற சுகாதார பிரச்சனைகளும் இருக்குது. சோ காலையில எழும்பணும்னா வேலையா போனை பார்க்காதீங்க, சோசியல் மீடியாவை செக் பண்ணாதீங்க. காலை எழுந்தோன்னா அந்த செக் பண்ற விஷயத்தை தள்ளி போடுங்க. வேற நல்ல விடயங்களுக்காக உங்கள் காலை நேரத்தை செலவிடுங்கள். உதாரணமாக புத்தகங்கள் வாசிக்கலாம், இல்ல உங்களுடைய உடற்பயிற்சிகளுக்கான நேரங்களை ஒதுக்கி கொள்ளலாம். அடுத்த 2வது விடயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்ஹெல்தி சாப்பாடை நீங்க சாப்பிடுறது. இப்ப வந்து எல்லாரும் வேலைக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம். சோ உடனே அவசரமாக ஏதாவது ஒண்ணு வாய்க்குல போட்டுக்கிட்டு கிளம்பி போறோம், இல்ல சாப்பிடாமையே போறோம். உங்களுடைய நாளை எப்பொழுதுமே சத்துள்ள உணவோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கின்றார்கள். சரியான உணவு பழக்கங்களை காலையில் கடைபிடிங்கள். தேவையில்லாத உணவு பழக்கங்களை சாப்பிடாதீர்கள். கார்போஹைட்ரேட் அதிகமான உணவுகளை தவிர்த்து புரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவுகளை மட்டும் பரிந்துரை செய்து உட்கொள்ளுங்கள். சோ அப்பொழுது உங்களுடைய வேலைகள், நாள் முழுமையான வேலைகள் செய்வதற்கு தேவையான சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அன்ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து நீங்க காலையில எடுத்துக்கொள்ளாது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில எழுந்தோன அந்த அலாரம்ல இருக்கிற ஸ்னூஸ் பட்டனை பிரஸ் பண்றது. அதாவது உங்க காலையில எழுந்தோன போன்ல அலாரம் செட் பண்ணிருப்பீங்க. எல்லாருமே நம்ம இப்ப போன்ல தான் அலாரம் செட் பண்ணிருக்கோம். காலையில எழுந்தோன என்ன பண்றோம், ஸ்னூஸ் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு திருப்பி படுக்க போறோம். இதால 2 முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்னு, உங்களுடைய ஸ்லீப் சைக்கிளை வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. இப்படி ஸ்னூஸ் பட்டனை பிரஸ் பண்றதுனால உங்களுடைய தூக்கம் குலைக்கப்படுகிறது. அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு திருப்பி தூங்குறீங்க. ஒரு புதிய ஸ்லீப் சைக்கிளுக்கு உங்களுடைய உடல் வந்து உந்தப்படுது. இது வந்து அன்ஹெல்த்தியான பிராக்டிஸ்னு விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள். அடுத்தது, நீங்க காலையில எழும்பணும் சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கோலை வந்து செட் பண்ணிட்டு படுத்திருக்கீங்க. சோ இப்படி ஸ்னூஸ் பட்டனை பிரஸ் பண்ணும்போது அந்த கோலை நீங்க புறக்கணிக்கின்றீர்கள், உங்களை நீங்கள் தோற்கடிக்கிறீர்கள். சோ காலையிலே எழுந்தோன உங்களை நீங்களே தோற்கடிக்கின்ற ஒரு செயற்பாடை நீங்கள் பண்ணக்கூடாது என்பது மனோதத்துவ விஞ்ஞானிகளின் கருத்தாக இருக்கின்றது. எப்பொழுதுமே பாசிட்டிவான நோட்டோடு உங்கள் நாளை ஸ்டார்ட் பண்ண வேண்டும். அதையே மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கின்றார்கள். உங்களை நீங்கள் தோற்கடிக்கக்கூடிய எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் காலையில் நீங்கள் செய்யாதீர்கள். எனவே காலையில் உடனடியாக எழுந்தவுடன் அலாரமை ஆஃப் பண்ணிவிட்டு எழுந்து உங்களுடைய வேலையை செய்ய பாருங்கள். ஸ்னூஸ் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு உங்களுடைய வேலைகளை தள்ளி போடாதீர்கள். அடுத்தது 4வது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் எழுந்தவுடன் கம்ப்ளைண்ட் பண்றது. சோ காலையில் எழுந்தோம்னா டயர்டா இருக்குது, ஐயோ என்னால இந்த வேலையை செய்ய முடியல, ஸ்கூலுக்கு போக முடியலன்னு சொல்லி பல்வேறு கம்ப்ளைண்ட் பண்றதை நிப்பாட்டுங்க. ஏன் கம்பேர் பண்ற நிப்பாட்டுறதுன்னா, காலையில் எழுந்தோன்னா ஒரு நெகட்டிவான தாட்ஸை வந்து உங்களுடைய மைண்ட்ஸுக்கு அது வந்து கொண்டு வந்து வைக்கும். சோ எப்பொழுதுமே காலையில் எழுந்தோன்னா பாசிட்டிவான எண்ணங்களை உள்ள கொண்டு வாருங்கள். காலையில் நான் புதிய ஒரு நாளை தொடங்குகின்றேன், இன்று எனக்கு புதிய ஒரு செயற்பாடை நான் செய்ய போகின்றேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்குள் கொண்டு வாருங்கள். இந்த கம்ப்ளைண்ட் பண்ற வேலைகளை இன்றோடு நிப்பாட்டுங்கள். இது உங்களுடைய
பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. அடுத்து நீங்க செய்யக்கூடாத 5வது விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வேலை மேசையை வந்து கிளீன் பண்றதை நிப்பாட்டுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நேரடியா உங்களுடைய அலுவலகத்துக்கோ இல்லது உங்களுக்கு கிளாஸ் ரூமுக்கோ போறீங்க. சோ அங்க அந்த டேபிள் வந்து கிளீன் இல்லாம இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமற்ற ஒரு மனநிலை இருக்குது. ஐயோ என்னப்பா கிளீன் இல்லாம இருக்குது, சோ கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுடைய மனதில் ஒரு சலிப்புத்தன்மையான ஒரு எண்ணங்கள் வந்து ஏற்படும். இதை நீங்க தவிர்ப்பதற்கு நீங்கள் முதல் நாளே உங்களுடைய வேலை செய்யும் இடத்தை சுத்தமாக்கி அடுக்கி விட்டு செல்லும் போது அடுத்த நாள் வந்த உடனே உங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம். சோ அது ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும். எனவே காலையிலே உங்களுடைய வேலைத்தலங்களை கிளீன் பண்றத நிப்பாட்டுங்க. உங்களுடைய வேலைத்தலங்களை கிளீன் பண்றத முதல் நாளே கிளீன் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது. அடுத்த 6வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எழும்பணும்னா திட்டமிடாதீர்கள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எழும்பணும்னா திட்டமிட்டு யோசிச்சு திட்டமிடும் போது உங்களுடைய மைண்ட் வந்து ஐயோ இவ்வளவு வேலை இருக்குதா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களுடைய உத்வேகத்தை குறைத்து விடும் அப்படின்னு சொல்லி மனோதத்துவ நிறுவனர்கள் சொல்கின்றார்கள். சோ எனவே உங்களுடைய நாளை பிளான் பண்ணுவது முதல் நாளிலேயே பிளான் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நாள் நீங்கள் என்ன செய்ய போடுகின்றீர்கள், என்ன செய்து இன்னைக்கு என்னென்னலாம் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா காலையில எழும்பினோடனே அந்த வேலைக்கான செயற்பாடுகளை மட்டுமே நீங்க செய்ய போறீங்க. அந்த வேலையை நீங்க பிளான் பண்ண போறது இல்லை. சோ அந்த வேலை என்ன செய்ய போறீங்கன்ற போக்கஸ் மட்டுமே இருக்கும் பொழுது அதை பிளான் பண்றதுக்கான வேலைகள் நீங்கள் ஆல்ரெடி செய்திருக்கிறதால் நீங்கள் அந்த வேலையை இலகுவாகவும் சந்தோஷமாக செய்யலாம் என்பது மனத்தத்துவ நிபுணர்களின் கருத்தாகும். சோ பராக் ஒபாமா அப்படிதான் அவருடைய வாழ்க்கையை செயற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் எப்பயுமே காலையில் எழுப்பினோம் பிளான் பண்ண மாட்டார். முதல் நாளே எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு காலையில் எழும்பினதுமே அவருடைய வேலை என்னவோ அதை மட்டுமே செயற்படுவார். சோ அதை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கைக்கொள்ளும் போது சிறப்பாக அமையும். அடுத்தது 7வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையிலே எழும்பினோன்னா எதிர்மறையான நியூஸ்கள் செய்திகள் உங்கள் காதுகளில் வருவதை தவிர்த்து விடுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, நெகட்டிவான எனர்ஜி நெகட்டிவான திங்கிங் வந்து இப்ப காலையிலே உங்கள் எண்ணங்கள் மனதுக்குள் வரக்கூடாது. பேஸ்புக்காக இருக்கட்டும், பத்திரிகையா இருக்கட்டும், வர்றது ஃபுல்லாவே நெகட்டிவ் சம்பந்தமான செய்திகள் தான். எனவே அந்த நெகட்டிவ் சம்பந்தமான செய்திகள் உங்கள் மனதுக்குள் வருவதை கொஞ்சம் தள்ளி போடுங்கள். உதாரணமாக காலையில் எழுந்தவுடன் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒரு அழகான புத்தகத்தை வாசிக்கலாம், மோட்டிவேஷன் தரக்கூடிய செயற்பாடுகளை செய்யலாம், வெளியில போய் இயற்கையை ரசிக்கலாம் போன்ற பல்வேறு விதமான செயற்பாடுகளை செய்து உங்களுடைய நாள் அந்த செய்திகள் உள்ளது சமூகத்தை செய்திகளை தள்ளி போட்டுக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் பாசிட்டிவான எனர்ஜி தரக்கூடிய செயற்பாடுகளை காலையில் நீங்கள் உங்கள் மனதிலும் உங்கள் எண்ணங்களிலும் கொண்டு வாருங்கள். இது முக்கியமான ஒரு விஷயம். கடைசி நீங்க செய்யக்கூடாத என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெவ்வேறு நேரங்களில் துயில் எழுவது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வீக் டேஸ்ல நீங்க ஒரே நேரத்துல எழும்புவீங்க, அதே நேரத்துல வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா சரி இன்னைக்கு லீவு தானே நான் லேட்டா எழும்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேட்டா எழும்புவீங்க. இது தவறு இல்லை அப்படின்னு சொல்ல வரல, பயாலஜிக்கலா இது தவறு. ஏன்னா ஒரு சிற்கார நிதத்தை உங்கள் பாடி வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும். சோ நீங்க 5 மணிக்கு காலையில எழுந்திருக்கீங்க இல்ல 6 மணிக்கு எழுந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மெயின்டைனர் அது லீவுனாலையும் அதே மாதிரியா மெயின்டைன் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமாக கொள்ளப்படுது. எனவே உங்களுடைய பயாலஜிக்கல் கிளாக் வந்து சிறப்பாக இருக்கும், சிற்கார நிதமும் சிறப்பாக, ஸ்லீப் சைக்கிளும் சிறப்பாக இருக்கும். இப்பொழுது வேற நேரங்களில் நீங்கள் துயிலும் போது உங்களுடைய ஸ்லீப் சைக்கிள் குழப்பம், உங்களுக்கு சோர்வு மற்றும் ஆன்சைட்டி போன்ற செயற்பாடுகள் வந்து உடம்பில் ஏற்படும். எனவே சிறப்பான ஒரு சீரான துயில் எழும் நேரத்தை நீங்கள் வந்து தீர்மானித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அதே நேரத்தில் எழுவது முக்கியமாக கொள்ளுங்கள். ஆம் நண்பர்களே, இந்த 8 முக்கியமான விஷயங்களை நீங்கள் காலையில் எழுந்து பண்ணல அப்படின்னா அன்னைக்கு அந்த நாள் வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க உங்களுடைய வேலைகளை சிறப்பாகவும் உற்சாகமாகவும் செயற்படுவீங்க. சோ எப்பவுமே பாசிட்டிவான திங்கிங், பாசிட்டிவான எனர்ஜியை காலையில் எழுந்ததும் உங்கள் மனதில் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அந்த நாள் சிறப்பாக இருக்கும். இதையே நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்கள் வாழ்வு சிறப்பாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறப்பான பயனுள்ள வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன். இது ழகரம் நோக்கி, நான் உங்கள் டார்வின். நன்றி, வணக்கம்.